சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஜூன் 1 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பயோமெட்ரிக் முறையில் கேஸ் சிலிண்டர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஒரு சூழ்நிலையிலே மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறதாம். வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலிண்டர் நிறுவனங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம். இதன் காரணமாக ஒருவேளை மானியம் துண்டாயிடுச்சுன்னா, அது துண்டிக்கப்பட்டது அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு ஒரு அறிவிப்பு. இதனால் ஆதார் சரிபார்ப்புக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம எந்த நேரத்தில் வேணாம், அதாவது அதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் இருக்குது. காலை ஒரு 10 மணிலேருந்து ஆரம்பித்து 5 மணி வரைக்கும், நைட் டைம்லாம் அதுக்கான இதுவும் வந்து கிடையாது. ஆதார் சரி பார்ப்பிற்காக கைரேகை பதியாமல் போனாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு எல்பிஜி அப்படின்னு வந்து எல்பிஜி நிறுவனங்கள், அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் உடைய அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. கைரேகையை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, நார்த் இந்தியாவில் இந்த ரொம்ப சின்ன சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதையும் அவங்க மானிய விலையில் 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நம்ம இப்போ எலெக்ஷன் டைமு, இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். நான் அந்த வீடியோ வந்து மே மிட்டு கிட்ட போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் டைம் வரைக்கும் சேம் ரேட் 700 800. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டெஃபினெட்லி 1200 ரூபாவா கண்டிப்பாக உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பயோமெட்ரிக் மெத்தட் மேபி அக்செப்ட் பண்ணி நம்முடைய மோடி கவர்மெண்ட் மீண்டும் வந்தாங்கன்னா இது அக்செப்ட் ஆகும். இல்லைனா இதே சேம் சிச்சுவேஷனே வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கேஸ் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது யாருக்கிட்டையுமே காசு கொடுக்கக்கூடாது. காசு யாருன்னா வந்து கேட்டாங்கனாலோ ஊழியர்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தான் தப்பு. அவங்க கேட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க கண்டிப்பாக வழக்கம் போல் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நபராக இருக்கலாம். அப்படி வந்தாங்கன்னா அவங்க நேம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா வேலையே பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அறிவிப்பு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நாளையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய சேனலில் வீடியோக்கள் வரும்.